இன்றைய நிலை தொடருமானால் வக்ஃபு வாரியம் விரைவில் மூடப்படும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் ப்ரொடக்ஷன் போரம் அமைப்பினுடைய தலைவர் அஜ்மல் கான் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில வக்ஃப் வாரியத்தை முஸ்லீம் லீக் கட்சி நாசம் செய்து விட்டது. இப்போ புதிய உமீத் சட்டத்தின்படி சிஓவாக அரசனுடைய இணை செயலாளராக அந்த பதவியில் அந்த இதுல ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரை போடணும் அப்படின்றது தான் அந்த சட்டத்தின்படி சொல்லப்படுகிறது. அது ஏற்கனவே போடப்படாமல் இருந்ததுக்கு தான் நான் வழக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் அதை நியமிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அலுவலக இதெல்லாம் நியமிக்கப்பட்ட அதிகாரி கவனிக்கிறதே இல்லை. ஒரு வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வரும். அது இல்லாம ஈவினிங் தான் என்னை மாலை தான் பார்க்க முடியும்னு போர்டு தான் தொங்குது. மற்ற நேரங்கள்ல அவர் இருக்கிற இடத்துலதான் போய் பாக்குற மாதிரி இருக்கு. இது ஒரு பெரிய குறையாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஊழல்கள் அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஊழல்களை பொறுத்த வரைக்கும் இப்ப 2 பேரை தான் மொத்தமா பதவி நீக்கம் செய்திருக்காங்க. இன்னும் 5 பேர் மேல நடவடிக்கை எடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம என்ஓசி கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே அதை முறைப்படி எல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டும் கூட அந்த சம்பந்தப்பட்ட ஊழல் பண்ண அதிகாரிகள் அதுக்கப்புறம் அவங்க யாரையும் இது வரைக்கும் கைது செய்ய முடியல. அவங்க மேல நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா மொத்தமா இந்த வக்ஃபு அப்படிங்கிறதே காலியாயிடும். அதனால உடனடியாக இந்த வக்ஃபு வாரியத்தை மூடிட்டு வருவாய்த்துறை கிட்டயோ இல்ல அப்படின்னு சொன்னா சர்வே மற்றும் இந்த செட்டில்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்டயாவது இதை மொத்தமா ஒப்படைச்சு இதை எல்லாமே செய்யணும். ஏன்னா 2000 கோடி அளவுக்கு இதுல ஊழல் என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்களோட ஒத்த கருத்து உள்ளவர்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து நாங்க மத்திய உள்துறை அமைச்சரை போய் நாங்க சந்தித்து இதுக்கு தவறவா மனு கொடுக்க போறோம். அவர்கிட்ட இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்க போறோம். தமிழகத்திற்கு மட்டும் புதிய வக்ஃபு சட்டம் ஒண்ணு தனியா உருவாக்குங்க அப்படின்னு நாங்க போய் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். திரு அஜ்மல் கான் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய பெரிய ஊழல்கள், அதே மாதிரி பயங்கரவாத விஷயங்களை புகுத்தக்கூடிய அடிப்படைவாதத்தை இளைஞர்களிடம் பெண்களிடம் புகுத்தி சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வக்ஃப் வாரியத்தை வைத்து இவர்கள் எப்படி செய்கிறார்கள், இதை பற்றி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அதையும் சொல்லியிருக்கார். ஏன்னா இது அவர் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. இப்போ சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா எம்கேஎன் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு அதிராமப்பட்டினத்தில். அப்போ அந்த அதிராமப்பட்டினம் எம்கேஎன் ட்ரஸ்ட்டில் அங்கே முறைகேடு நடந்தது அப்படிங்கக்கூடியதை தணிக்கை அறிக்கை தெரிவிக்கிறது. அதில் தப்பு பண்ணவங்களையே திருப்பி அங்கே பொறுப்பில் கொண்டு வர்றாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி முத்தாவல்லி நியமனம், அது கடைசியில் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கூட வந்தது. என்னன்னா முத்தாவல்லி நியமனத்தில் முறைகேடுகள் நடக்கிறது அப்படிங்கக்கூடியதை பற்றி பார்த்தோம். பச்சாவல்லி தர்கா இங்கே நம்ம மயிலாப்பூர்ல அங்க நடக்கக்கூடிய முறைகேடுகள் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அதிகமான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், வக்ஃப் வாரியத்தின் அதிகாரிகள் மீது பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. அப்ப நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், சட்டத்தை நாங்கள் முறைப்படி இது பண்ண மாட்டோம். ஏற்கனவே தணிக்கை அதிகாரிகளால் ஊழல் என்று மோசடி என்று குறிப்பிடப்பட்டவர்களுக்கே நாங்கள் மீண்டும் பதவி கொடுப்போம். அப்போ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பயங்கரவாத விஷயங்களை பூத்தக்கூடியவர்களுக்கு இது பண்ணுவோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த ஆற்காடு நவாப் இவருக்குள்ள சில கட்டுப்பாட்டுல சில மசூதிகள் இருக்கு, அவங்களுக்கு பாரம்பரியமா சில பழக்கங்கள் இருக்கு, அதை இவர் மாற்றுகிறார். இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஸோ அப்ப இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வக்ஃபு காரணங்கக்கூடியது தொடர்ந்து அஜ்மல் கான் மட்டும் இல்லாமல் வேற பலரும் சேர்ந்து இதை வெளிச்சத்துக்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, வக்ஃபு சட்டத்தின்படி எப்படி இந்த வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட வேண்டும்னு இருக்கு. ஸோ அதுபடி அந்த கோரம் இல்லை. இதுக்கு இடையில நடந்த ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நீதிமன்ற உத்தரவு வருது. என்ன உத்தரவு அப்படின்னா, இதெல்லாம் தமிழ்நாடு அரசு எப்படியெல்லாம் பொய் சொல்லி இருக்கு கோர்ட்லங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தொடரப்பட்ட வழக்கு முஸ்லீம்கள் தரப்பில் இருந்து தொடரப்பட்ட வழக்கு தான். அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ ஏற்கனவே இருந்த ஒரு வக்ஃப் வாரியம், அதாவது நவாஸ்கனி தலைவராகவே கொண்ட வக்ஃப் வாரியம், இது இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வக்ஃப் வாரியம் செயல்படக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வருது. அதற்கு அப்புறமும் அந்த வக்ஃப் வாரியம் செயல்பட்டது. ஸோ அது ஒரு கண்டெம்ட்.
அதை பத்தி தமிழ்நாடு அரசு, அப்ப திமுக அரசு கண்டுக்கல. அப்ப என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதிக ஜட்ஜுகள் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சா பார்த்து அதுக்கு டக்குன்னு ஸ்டே வாங்கிக்கிட்டு வர்றாங்க வில்சனை வச்சு. அப்போ நீதிமன்றங்கள்ல கூட ஆஜராகக்கூடியவர்களுக்கு எது அப்படிங்கன்னு ஒரு மரியாதை தான் இருக்கு போல இருக்கு சட்டத்தை விட அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை நமக்கு அந்த தீர்ப்பு ஏற்படுத்தியது. ஸோ அப்ப தொடர்ந்து நல்லா நீங்க கவனிக்கணும், சொத்தை திருடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா இருக்கக்கூடிய பாரம்பரிய இஸ்லாமிய முறைகளை ஒழிப்பது, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா முத்தாவல்லி நியமனத்திலே ஊழல், இந்த மாதிரி அனைத்து விதமான ஊழல்களும் நிறைந்த ஒரு ஊழல் கோடவுனாக வக்ஃப் வாரியம் மாறி இருக்கிறது. இதை எதிர்த்து தான் இந்த எல்லா போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது அவ்வளவுத்தையும் செய்த நவாஸ்கனி, இதுக்கு முந்தைய திமுக இதுல இருக்கும்போது அவர் தான் அதன் தலைவர். இப்ப அந்த முஸ்லீம் லீக் கட்சி இன்னைக்கு தாவேகா அரசில் கூட்டணியில் இருக்கிறது. அப்போ அந்த கட்சிக்காரன் இதுக்கு முன்னாடி செய்த ஊழலை இவன் வந்து வெளியில கொண்டு விடுவானா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம எதை கவனிக்கணும்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. அடுத்தது திரு அஜ்மல் கான் போல பலர் அந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான நியாயமான பிரச்சனைகளுக்காக போராடி வருகிறார்கள். ஆனா இந்த பிரச்சனைகளை பத்தி ஏதாவது நாங்க தான் துளுக்கணுக்காக வேண்டி போராடுறதுக்குள்ள அமைப்புகள் அப்படின்னு சொல்ற எஸ்டிபிஐயோ இல்ல தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லைன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமோ இல்லைன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோ யாராவது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்கானா? கிடையாது. ஏன்னா இது உங்க சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனோ அந்த மசூதிக்குன்னோ இல்லைன்னா அந்த தர்காவுக்குன்னோ இல்லை ஏதாவது மானியமாக எதுக்காக எழுதி வைத்த ஒரு பணம் அந்த சமய நோக்கத்திற்காக போகக்கூடியது. அதை பத்தி அதுல நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி எந்த பயலும் பேச மாட்டான். ஏன்னா இவர்கள் எல்லாம் இந்த மதத்தை பயன்படுத்தி லாபம் அடைபவர்கள். ஒண்ணு அரசியல் லாபமாக இருக்கலாம், இல்ல பண லாபமாக இருக்கலாம், இல்லைன்னா வேற நாட்டுக்கு பிராக்சியாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கும்பலைத்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் துலுக்கனின் பிரதிநிதிங்கிறான். திரு அஜ்மல் கான் போல உள்ளவர்களையோ திரு ஷவுகத் போன்றவர்களையோ இல்ல பாபு சைட் போன்றவர்களோ இவங்கெல்லாம் அவங்க யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இவங்க ஜென்யூனா அந்த சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை என்ன என்பதை முன்னெடுக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான பயங்கரவாதிகளை இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் தான் வளர்த்தி விடுகிறார்கள். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இது அப்படியே எடுத்து பாருங்க. இந்த நாடு ஏன் துண்டா போச்சு? ஜின்னாங்கக்கூடியவர், முகமது அலி ஜின்னாங்கக்கூடியவர் சிந்துங்கக்கூடிய ஒரு பகுதி மும்பை பிரசிடென்சியிலிருந்து பிரிஞ்சான் வெள்ளக்காரன், பிரிக்க கூடாதுன்னு. இது நாளைக்கு மத அடிப்படைவாதத்தை வளர்க்கும் அப்படின்னாரு. ஆனால் அன்னைக்கு அந்த பயங்கரவாத முடிவு எடுத்து துலுக்கா இருக்கான், இந்த பிரிச்சுட்டு போனோம்னு அவனுக்கு ஆதரவாக தான் இந்த காந்தி நேரு இந்த கூட்டங்கள்லாம் இன்னைக்கு பேசிச்சு. அப்புறம் முகமது அலி ஜின்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஏன்டா நான் நியாயத்தை இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு பேசினா என்ன ஒரு வயலும் மதிக்க மாட்டேங்கிறான், அதனால நான் அல்ட்ரா பிரிவினைவாதியா மாறினா தாண்டா இந்த உலகம் நம்மளை மதிக்கும்னு சொல்லி, இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பெரிய மத துவேஷத்தை ஏற்படுத்தாத ஒரு ஆள் மத துவேஷியாக மாறியது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல. அந்த பிரிவினைக்கு முன்னாடி என்ன தவறுகள் இந்த நாட்டில் நடந்தோ அதைத்தான் இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் செய்து வருகிறார்கள். அதனால எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவர் ஏதோ திரு அஜ்மல் கான் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் என்பதை விட, அஜ்மல் கான் அவர்களுக்குள்ள வழக்கு என்பது ஏதோ ஒரு வக்ஃப் வாரியத்தை சார்ந்தது மட்டுமல்ல, ஏதோ 4-5 பொறுப்பாளர்கள் நியமனத்தை மட்டும் சார்ந்ததல்ல. எந்த ஒரு காரணத்திற்காக முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களோ ஒரு சொத்தை, அது சரியாக அந்த காரணத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஊழல் நடக்கக்கூடாது. அடிப்படைவாதத்தை கொண்டு சேர்க்கும் இடமாக, வளர்க்கும் இடமாக மதரசாக்களும் மசூதிகளும் தர்காக்களும் மாறிவிடக்கூடாது. அது சமய நோக்கத்திற்கானது. இதை வலியுறுத்துவதற்கான ஒரு போராட்டமாக நான் இதை பார்க்கிறேன். அதனால இது ஏதோ ஒரு கேஸ் போட்டாரு அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஏற்கனவே அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. போயாச்சுன்னா ஆபீஸில் ஆள் இருக்கிறது இல்லை, இது இருக்கிறது இல்லை, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம்.
அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா இதை பற்றி செய்திகள் சிந்தனைகளில் நம்ம பல செய்திகள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ஆனால் இது முதல் முறையான செய்தி அல்ல. அதனால அஜ்மல் கான் போன்றவர்களுக்கு உண்மைக்கும் தேசியத்துக்கு மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். உண்மையா ஒரு உண்மையான முஸ்லிம்னா அஜ்மல் கானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். கொள்ளையடிக்கிறவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது. அதனால இவரது இப்போ மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவங்க இது பண்ணுறாங்க. உண்மைக்கும் அதுக்கு மத்தியில் ஆளும் பாஜக அரசில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகக்காரர்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தேசியமான விஷயம், அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு தமிழ்நாடு பாஜக போதிய ஆதரவு கொடுக்கிறதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் போதிய ஒரு ஆதரவை இவருக்கு கொடுக்க வேண்டும் அஜ்மல் கான் அவர்களுக்கு தமிழக பாஜக என்பது எனக்குள்ள வேண்டுகோள்.